இனியும் உம்மை கேட்பேன், நீர் சொல்வதை நான் செய்வேன். என் கூட பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. ஜெபமாக வைக்கலாமா? ஆமென். பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன், உருக்குலைந்து போவேன், உடைந்து போவேன். ஆமென். என் கூட பேசாம மட்டும் என் கூட பேசுங்கப்பா. பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. நீர் பேசாவிட்டால் நான் தளர்ந்து போவேன். நீர் தளர்ந்து போவேன். நீர் பேசாவிட்டால் நான் தளர்ந்து போவேன். ஆமென். என் கூட ஹல்லேலூயா. பேசாம மட்டும் என் கூட பேசுங்கப்பா. பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. அப்படியே கைகளை உயர்த்தி உம் வசனம் தியானிக்கையில், உம் வசனம் இதயமதில் ஆறுதலே. ஆமென். உம் வசனம் ஷலபகரவதனரவ ரிம்ரமமகரோ ஷேலேரே ஜனரா. ஆமென். காரிருளில் க்ளோரே தீபமா. விரும்பி கேளுங்க. காரிருளில் தீபமாக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35வது அதிகாரம். ஏசாயா 35 அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அப்படியே 10வது வசனத்தையும் வாசியுங்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அங்கே பெரும் பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதில் நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராயிருந்தாலும் திசை கெட்டு போவது இல்லை. இதுதான் சீயோனுக்கு போகும் பாதை, நித்தியத்துக்கு போகும் பாதை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பாதையில பயணிக்கிறவங்க பேதையரா இருந்தாலும், ஞானத்தில் குறைவுள்ளவர்களா இருந்தாலும், உலகத்தின் பார்வையில ஆமே பைத்தியமா எண்ணப்பட்டாலும் அவங்க இந்த பாதையில பயணிப்பாங்கன்னா அவங்க திசை கெட்டு போவது இல்லை. இதிலே பயணிக்க திறமையோ தாளந்தோ பெயரோ புகழோ தேவை இல்லை. இதிலே பயணிக்க ஒரே ஒரு காரியம்தான் தேவை, அதுதான் பரிசுத்தம்.
இது மீட்கப்பட்டவர்களின் பாதை, இது சீயோனுக்கு செல்லும் பாதை. நாம் பாடினோமே, பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக சொலித்திடுதே. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். பாவம் நிறைந்த, அக்கிரமம் நிறைந்த எல்லாவற்றையும் கர்த்தர் நிக்கிரகம் பண்ணிவிட்டார். இப்பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார். புதிய வானம், புதிய பூமி. ஆமென். முந்தின வானமும் முந்தின பூமியும் என்ன ஆயிட்டான்? ஒளிந்து போயின. சமுத்திரமும் இல்லாமலே போயிட்டு. அடுத்த வசனம், பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனி 22வது வசனத்தை பாருங்கள். அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். ஆமென். அதனுடைய 23வது வசனம், நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு. இந்த பூமிக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியன் தேவை, சந்திரன் தேவை. ஆனா சூரியனும் திடீர்னு மறையுது, சந்திரன் அமாவாசைன்னு சொல்லி காணாம போகுது. ஆமென். ஆனால் அவர் சிருஷ்டிக்கிற அந்த புதிய வானம், புதிய பூமியில இருளுக்கு இடமே கிடையாது. தேவனுடைய மகிமையை அதை பிரகாசித்தது. ஆட்டுக்குட்டியானவரை அதற்கு விளக்கு. அப்போ அங்க ஆலயமும் அவர்தான், ஆட்டுக்குட்டியானவர் அவர்தான், எல்லாமே அவர்தான். அதுதாங்க பரலோகம், அதுதாங்க பரம எருசலே, அதுதாங்க தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்த பரிசுத்த நகரம். அங்கே போவதற்கான பெரும்பாதை உண்டாயிருக்கும். கீழே நீங்க படிச்சீங்கன்னா 24வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். அந்த வேர்டை கவனிச்சீங்களா? ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லப்படவில்லை, ரட்சிக்கப்படுகிற. ரட்சிப்பின் நிலை என்பது 3. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். மனம் திரும்புகிற அனுபவம் முதல் ரட்சிப்பின் அனுபவம். அமர்ந்திருக்கிற அனுபவம், நிலைத்திருக்கிற அனுபவம், அதுதான் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற அனுபவம். அந்த முடிவிலே ஆமென் ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம் இருக்கிறது அல்லவா, கர்த்தர் சேர்த்துக் கொள்ளுகிற அனுபவம் இருக்கிறது அல்லவா, அது ரட்சிக்கப்பட போகிற அனுபவம். இந்த முதல் நிலையை அநேகர் அடைவார்கள். இந்த 2வது நிலையில் தொடராததுனால அவர்கள் அந்த 3வது நிலையை இழந்து விடுவார்கள். எனவேதான் கடைசி காலத்தில் நடக்கும் சம்பவங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை கொண்டு பேசும்போது என்ன சொல்லுவார் தெரியுமா? முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். எனவேதான் இயேசு சொன்னார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். அழைப்பு இருந்ததுனால பரலோகம் இருக்குங்க கேரண்டி கிடையாது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். 27வது வசனத்தை வாசியுங்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிற ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஏசாயா 35:8 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தீட்டுள்ளவன் அதில் நடப்பதில்லை. வெளிப்படுத்தல் 21:27 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தீட்டுள்ளவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இந்த 2 வசனத்தையும் சேர்த்து ஒரே லைன்ல சொல்றேன். இங்கே பரிசுத்த வழியில் நடக்காதவர்களுக்கு அங்கே பிரவேசிக்க முடியாது. இங்கே பரிசுத்த பாதையில் நடவாதவர்களுக்கு அங்கே பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள்
ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். ஆமென். அவங்க அந்த பாதையில பயணிக்கிறவர்கள். வலதுபுறம் இடதுபுறம் சாய வேண்டிய சூழ்நிலை வரும்போது ஆவியானவருடைய சத்தம் கேட்டு வழி இதுவே, இதுல நடவுங்கள் என்கிற உரைக்கிற சத்தம் கேட்டு நடக்கிறவர்கள். தங்களை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தங்களை காத்துக் கொள்ளுகிறவர்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பும் பொய்யை நடப்பிக்கிறதுமான ஒன்றும் அதிலே பிரவேசிப்பது இல்லை. ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த வார்த்தையை கேளுங்கள். நீ ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தாலும் பரவாயில்லை, தரித்திரனாயிருந்தாலும் பரவாயில்லை, ஏன் பைத்தியமாயிருந்தாலும் பரவாயில்லை, தீட்டுள்ளவனாய் மட்டும் இராதே. ஆமென். தீட்டுள்ளவனாய் வாழ்க்கையை தொடர்ந்தா முடிவிலே உனக்கு கிடைப்பது மிக பெரிய ஏமாற்றம், மிகப்பெரிய ஏமாற்றம். கடந்த நாளில் நம்முடைய சபையை சேர்ந்த ஒரு சகோதரர் பார்க்க வந்திருந்தார். குடும்பமாக அநேக அவருடைய சாட்சியை சொல்லிட்டே இருந்தார். ஆரம்பத்தில் அவர் பட்ட கஷ்டத்தெல்லாம் சொன்னார். சாப்பாடுக்கு அவ்வளோ கஷ்டம். ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் நிக்கர் போட்டு போவார், அது கூட கிழிஞ்சுதான் இருக்கும், கையை வச்சு மறைச்சு தான் கொண்டு போவாராம். சாப்பாடுக்கு ஒருவேளை ஆகாரத்துக்கு கூட ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது பக்கத்து வீட்டில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், பக்கத்து வீடு தானே, தெரிஞ்சவங்க தானே, அப்படி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார்னா போய் சாப்பிட உட்காந்துட்டார். உட்காந்து இலை போட்டு சாப்பாடு கை வைக்கும்போது அந்த வீட்டில் இருந்து ஒரு பொண்ணு வந்து, உங்களுக்கு தான் கார்டு இல்லைல்ல, அப்புறம் ஏன் நீங்கள் உட்காந்து இருக்கிறீங்க, எழும்புங்கன்ட்டாலாம். இவருக்கு அப்போ சின்ன வயசு. அவர் சொல்றாரு, எனக்கு அந்த வலி தாங்கவே முடியல, என்னை எழுப்பி விட்டாங்க. இப்போ அவர் பெரிய பங்களா வச்சிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, அவர் சொன்ன வந்தது எதுக்கு அப்படின்னா, அவர் சொன்ன வந்தது எதுக்குன்னு சொல்றேன், நான் இப்போ அதை சொல்றது எதுக்குன்னு எடுத்து சொல்றேன். அவர் சொல்ல வந்தது எதுக்கு அப்படின்னா, அதன் பிறகு கர்த்தர் அவரை ஆசீர்வதித்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு தீர்மானம் எடுத்தாராம். வீட்டில் ஃபுல்லாக சாப்பாடு வச்சு தெரிஞ்ச எல்லாரையும் கூட்டு கூட்டு சாப்பாடு கொடுப்பாராம். இதை சொல்றதுக்காக அவர் சொல்ல வந்தார். ஆனால் இந்த ஒரு காரியம், இது ஒரு பெரிய அவமானம், இது ஒரு பெரிய நிந்தை. இப்படி ஒரு நிலை நாளைக்கு எக்காலம் துணிக்கும் போது சபைக்கு வந்துவிட கூடாது என்பதற்காக தான் ஆவியானவர் பேசுகிறார். இது ஒரு பரிதாபமான நிலை. இது ஒரு பரிதாபமான நிலை அல்ல, அவமானமான நிலை. ஒரு ராஜா விருந்து வைத்த உவமையை இயேசு சொல்லுவார் அல்லவா, அழைக்கப்பட்டவர்கள் நிராகரித்த போது அழைப்புக்கு தகுதி இல்லாதவர்களை அவருடைய தயவினால் உள்ளே கொண்டு வருகிறார். ஆனால் உள்ளே வரும்போது எல்லாருக்கும் வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. ஒருவன் மட்டும் வஸ்திரம் தெரியாமல் பந்தியில உட்கார்ந்திருக்கிறான். ராஜா வந்தார், சரி வந்துட்ட, சாப்பிட்டுட்டு போ, அப்படி விடல. இந்த பூமியில இந்த கிருபையின் காலத்தில் அவர் அமர்ந்திருக்கிறது கிருபாசனத்தில். நாளை அவர் அமர போகிறது நியாயாசனத்தில். கிருபாசனத்தில் அமர்றதுக்கும் நியாயாசனத்தில் அமர்றதுக்கும் வித்தியாசம் உண்டு. கிருபாசனத்தில் அமர்றதுனா எப்படின்னா, நம்ம தப்பு பண்ணும்போது அவருக்கு கோபம் எழுமோ, ஆனால் அதை தொடர்ந்து அவருடைய தயவும் வந்து இந்த கிருபாசனத்தில் உட்காந்தா அடிப்பார், காயப்படுத்தி காயம் கட்டுவார். ஆனால் நியாயாசனத்தில் உட்காந்தாருன்னு வைங்களேன், அடிச்சா அடிச்சது தான். அப்படியே பைபிள்ல 2 டைப்ல அடி வாங்கினவங்க இருக்கிறாங்க. கிருபாசனத்திலிருந்து அடி வாங்கினவங்க இருக்கிறாங்க. அப்படி அடி வாங்கினது யாரெல்லாம் கேட்டீங்கன்னா, ஆமா, யாக்கோபு அடி வாங்கினார், தாவீது அடி வாங்கினார். அடின்னா என்ன அடி? பவுல் அடி வாங்கினார். இந்த அடி எதுக்கு தெரியுமா? அவங்களை இழந்துடக்கூடாது என்பதற்காக. யாபோக்காட்டு கரையில யாக்கோபு தொடையிலே அடிச்சாரு. அதுக்கப்புறம் நம்ம அண்ணனுக்கு ஓட முடியாது. இந்த அடி எதுக்கு தெரியுமா? அவன் யாக்கோபு போயிடக்கூடாது, யாக்கோபு இழந்துடக்கூடாதுன்னு அடிச்சார். தாவீது அடிக்கிறார், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி, ஓ ஆண்டவரே, ஆண்டவரே கை மேல பாரமா இருக்கு அப்படிங்கிறார், வெயிட்டா இருக்கு ஆண்டவரே. எதுக்கு அந்த அடி தெரியுமா? தாவீது இழந்துடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. சவுல் அடிச்சார் பாருங்க, பவுல
தமஸ்குக்கு போற வழியில அடிக்கிற அடியில குதிரையிலிருந்து கீழே விழுந்து கிடக்கிறார். இந்த அடி எதுக்கு தெரியுமா? சவுல இழந்துடக்கூடாது. அப்போ இழந்துடக்கூடாதுன்னு அடிக்கிறார் பாருங்க. கிருபாசனத்திலிருந்து இவன் எனக்கு வேண்டான்னு அடிக்கிறார். பைபிள்ல ஒருத்தர் அடிச்சார் பாருங்க, ஊசாவை அடிச்சார். அடிக்கிறார், ஒரே அடி அவுட். அப்போ அந்த அடி என்ன காட்டு? அவன் எனக்கு வேண்டாம் 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 அடிக்கிறார். ஏலியின் பிள்ளைகளை அடிச்சார் பாருங்க, வேண்டான்னு அடிச்சார். வேண்டான்னு அடிச்சார், வேண்டான்னு அடிப்பார். சவுல சந்திக்கிற அதே டைம் தான் ஏரோதை சந்திக்கிறார். சாரி, அதே டைம் தான் ஏரோதின் பீரியட். ஏரோதை அடிக்கிறார். அவன் எப்படி செத்தான் தெரியுமா? புழு புழு. அந்த அடி வேண்டாம் வேண்டான்னு அடிக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் வெகுவாய், அவர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. கர்த்தருடைய சிட்சையை பெற்றும் நீங்க உயிரோடு இருக்கிறீங்கன்னா உங்களை கர்த்தர் இழக்க விரும்பல. ஆமென் சொல்றவங்க ஹalleluya. ஆண்டவர் கிருபாசனத்திலிருந்து அடிக்கிறதுக்கும் நியாயாசனத்திலிருந்து அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. கிருபாசனத்திலிருந்து அடி வாங்குகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் நியாயாசனத்திலிருந்து விழுகிற அடிக்கு தப்புவார்கள். நான் என்ன பண்ணாலும் என்ன ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறார்னா சேர் மாற போகுதுன்னு அர்த்தம். அவன் எழும்ப வாழ்க்கையில ஆண்டவர் கை வச்சதுக்கு அப்புறம் இன்னும் உயிரோடு இருக்கிறேனா? ஹல்லேலூயா. நான் நிர்மூலமாகாதிருப்பது எதற்காக? எதற்காக? அப்படிப்பட்ட நிலையில யாராவது இருக்கிறீங்கன்னா இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்ல விரும்புகிறேன். உங்களை கர்த்தர் இழக்க விரும்பல. நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர். அவருடைய ஆசையெல்லாம் எதுக்காக சிட்சிக்கிறார்? தகப்பன்னா தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூர்ந்து யாரை சேர்த்துக் கொள்ள. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு திரள் கூட்டம், பரிசுத்தவான்களின் சங்கம் அந்த பெரும் பாதையில பயணிக்கும் போது அதுல நாமும் இருந்தால் அது எவ்வளவு பாக்கியம். தேவசேனை வானம் மீது கோடி கோடியாக தோன்றும் பல கோடி திரள் கூடி துறை வேடி வேகமோடும் விண்மீன்கள் இடமாறி பாரெங்கும் வந்து கொட்டும் நானோ ஆடி. கைகளை அசைத்து ஹல்லேலூயா ரோலா ரோமா ஷேரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஐந்து கண்டம் தனிலாளும் ஆட்சியாவும் அற்று போகும். இருள் சூழும் இடி முழங்கும் கூச்சல் கேட்கும் கண்ணீர் சிந்தும் துயர் கூட்டம் சுத்த உள்ளம் சாட்சி பாடல் எங்கும் கேட்கும். நான் பாடி மிக பாடி ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah, hallelujah, amen, hallelujah, glory. கடல் குமுறும் கரை உடையும் கப்பல் கவிழும் பெரும் நாசம் போக்குவரத்து யாவும் நிற்கும். இனி உலகம் என்பதில்லை வாக்கு மாறா வேதம் கூறும் வார்த்தையாவும் நிறைவேறும். நான் ஆடி மிக பாடி ஹல்லேலூயா 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 Hallelujah, 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 hallelujah.
ஹalleluya ஹalleluya. ஒரு விஷயம் கூட, தேவசேனை வானம் மீது, தேவசேனை வானம் மீது கோடி கோடியாக தோன்றும், பல கோடி தீரல் கூடி குகை தேடி வேகமோடும் விண்மீன்கள் இடமாறி பாருங்க. நாம என்ன செய்வோம்? நானும் ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். ஹalleluya glory glory ralamamre tenere hallelujah 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 ஆமென். நீ பேதையா கூட இரு, தரித்திரனா கூட இரு, ஒண்ணும் இல்லாதவனா கூட இரு, ஆமென், தீட்டுள்ளவனா இருக்காத. பரிசுத்த பாதையில் பயணிக்காதவன் அந்த மகிமையில் பிரவேசிக்க மாட்டான். ஆண்டவர் ஒரு கூட்டத்துக்கு முன்பதாக வாசலை அடைத்து விட்டு என்ன சொல்லுவார் தெரியுமா? அக்கிரம செய்கைக்காரரே. ஒரு பெரும் பாதை இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதுல பொல்லாப்பை செய்ய விரும்புகிறவன் ஒளியை பகைக்கிறானா? ஆமென். இங்கு வாழும் வாழ்க்கைதான் அங்க இடம் உண்டா என்பதை தீர்மானிக்கும். சர்ச்சில் மெம்பர் ஆனதுனால எல்லாம் கருத்தை தூக்கிட்டு போக மாட்டார். ஆமே, அவர்கிட்ட போய் ஆண்டவரே நாங்க FGPC நாகர்கோவில் மெம்பர் சொன்னா ஒரே மிதி ஓடு. பரலோகத்தில் மெம்பரா இருக்கிறியா? ஆமே, ஹல்லேலூயா. சில டிராவல்ஸ் வச்சிருப்பாங்க பாருங்க, டிராவல்ஸ் வச்சிருப்பாங்க. நிறைய பேருக்கு விசா, டிக்கெட், பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க, எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. இவங்க நேராக ஏர்போர்ட்டில் போய் இப்படி எங்கே உங்கள் பாஸ்போர்ட்லாம் எனக்கு கிடையாது. அப்போ நீங்கள் என்ன தைரியத்தில் இருந்து? நான் நிறைய பேருக்கு பாஸ்போர்ட் வாங்கி கொடுத்துருக்குறேன், நிறைய பேருக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்துருக்குறேன், நிறைய பேருக்கு விசா வாங்கி கொடுத்துருக்குறேன், அதனால என்ன உள்ள விடுவாங்களா? நான் அங்கே போகணுன்னாலும் இந்த பாதையில் பயணிக்கணும், நீங்க அங்க போனாலும் இந்த பாதையில பயணிக்கணும். காரணம் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தீட்டுள்ளவனும் பொய்யை நடப்பிக்கிறவனும் அசுத்தனும் அதற்குள்ளே பிரவேசிப்பது இல்லை. தேவசேனை வானம் மீது கோடி கோடியாக தோன்றும். அந்த நேரத்தில் பல கோடி திரள் கூடி குகை தேடி வேகம் ஓடும். அறிவர் குகையில போய் ஒளிந்து கொள்வார்களாம். கர்த்தருடைய நாள், உபத்திரவ காலம் துவங்கும் முன்னமே கர்த்தர் மத்திய வானிலே தோன்றி அவருடைய எக்கால சத்தத்தை தொனிக்க பண்ணி கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களையும் பின்பு உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களையும் அவர் சேர்த்துக் கொள்வார். இதுதான் ரகசிய வருகை. அதன் பிறகு 7 வருட உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் முடிந்து 1000 வருட அரசாட்சி. அதன் பிறகு அவர் தாம் சேர்த்துக் கொண்ட பரிசுத்தவான்களோடு ஆரவார துணியோடு எக்கால சத்தத்தோடு அவர் எழுந்தருளுவார். உபத்திரவ காலம் முடிந்து அவர் தம்மை வெளிப்படுத்துவார். பாருங்க, அந்த 1000 வருஷ அரசாட்சிக்கு முன்பதாக எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து வருவார். ஒலிவ மலையிலே வந்து கால வைப்பார். ஆமென், க்ளோரி. அன்னைக்கு நிறைய பேர் ஓடி ஒளிவாங்களாம். அந்த ஓடி ஒளிகிற கூட்டத்தில் ஒரு தேவ பிள்ளை இருக்கக்கூடாது. ஆமென். அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் க்ளோரி க்ளோரி, ரட்சிக்கப்படுகிறவர்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். தீட்டுப்படாதிருக்கு. கேட்கலாம். நாங்கள் இப்ப ரொம்ப நல்லா தானே இருக்கிறோம். நல்ல கவனிங்க. தீட்டு ஈஸியாக பட்டுரும். தீட்டு ஈஸியாக பட்டுரும். நீங்கள் எவ்வளோ தான் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாலும், அனௌன்ஸ்மெண்ட்டில் சொன்னது போல் ஒரு பிள்ளை சேரில் வந்து நல்லா கிறுக்கி வச்சுட்டு வைங்களேன், நீங்கள் நேற்று உபவாசம் இருந்துட்டு வந்து இன்னைக்கு அதில் உட்காந்தாலும் உங்கள் ட்ரெஸ் என்ன ஆகும் சொல்லுங்க? அழுக்கு படம்.
இப்போ ஒரு பெஞ்ச் இருக்குன்னு வைங்களேன், பெஞ்ச் இருக்கு. பெஞ்சில் நீங்க உட்கார்றதுக்கான இடத்த கிளீன் பண்ணி போட்டாங்க. நீங்க உட்கார்றதுக்கான இடத்த மட்டும் கிளீன் பண்ணி போட்டாங்க. நீங்க வந்து அதுல உட்கார்றதுக்கு பதிலா கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? அழுக்கப்படும். இதுதான் நமக்கென்று தேவன் செட் பண்ணி வச்சிருக்காரா தெரியுமா? அதை விட்டு அதான் நீங்க வலது புறமாயாவது இடது புறமாயாவது கொஞ்சம் சாஞ்சாலே தீட்டுப்படும். சாஞ்சாலே தீட்டுப்படும். நான் கால் போன போக்கிலும் மனம் போன போக்கிலும் நடப்பேனே, ஆனால் எந்த அளவுக்கு தீட்டுப்படும். அந்த பெஞ்சு ஃபுல்லா தொடச்சு வைக்கல. நான் இருக்கிற இடம், நான் பயணிக்க வேண்டிய பாதை, நான் எனக்கென்று தேவன் ஏற்படுத்தினது. அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த தெளிவும் இந்த அறிவும் இந்த உணர்வும் தேவை. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1-2 வசனங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் பகுத்து அறியத்தக்கதாக புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். நாம் எல்லாருமே மறுரூபத்தை நோக்கி தான் பயணிக்கிறோம். ஆனா மறுரூபம் ஆகணும்னா தேவனுடைய சித்தம் இன்னது என்பதை பகுத்தறியணும். சித்தம் என்னன்னே தெரியாம செய்ய முடியாதுங்க. சென்னைக்கு எப்படி போனோம்னு ரூட்டு தெரியாம எனக்கு கார் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வண்டி எடுத்து போனேன்னா எங்கேயாவது போவேன். நம்ம சர்ச்சில் உள்ள ஒரு சகோதரர் தான் ட்ராண்டரத்துல இருந்து ஊருக்கு வரணும், ட்ரெயின் ஏறணும். அப்போ யார்கிட்டயோ கேட்டதுக்கு சொல்லியிருக்கிறாங்க, அந்த ட்ராக்ல நிற்க பாரு, யூஸ்வலாக நாகர்கோவில் போகிற ட்ரெயின்லாம் இந்த ட்ராக்ல தான் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் இதை நம்பி நேராக ஏற்ற அன்னைக்கு பார்த்து அந்த ட்ராக்ல நிற்கிற ட்ரெயின் காயங்குளம் போகக்கூடிய ட்ரெயின். கொஞ்ச நேரம் போயிட்டே இருக்குது, இவர் பார்த்துட்டே இருக்கிறார். 2 hours நாகர்கோவில் வருமே, வர மாட்டேங்குதே. அதுக்கப்புறம் பார்த்துட்டு இருக்கிறாரு, 1 hourலயே மக்கள் தமிழ் பேச ஆரம்பிச்சிருவாங்களே, இன்னும் மலையாளம் பயங்கர கொடுமையாலாம் போயிட்டே இருக்கு. அப்போதான் மெதுவாக கேட்குறாங்க, ட்ரெயின் எங்கே போயிட்டு இருக்கு? ட்ரெயின் காயங்குளம் போகுது. அதுக்கப்புறம் அங்கே இறங்கி அங்கிருந்து இன்னொரு ட்ரெயின் ஏறி இங்கே வந்து அவங்க சொன்னாங்க கரெக்டாக தான் இருக்கும். டிக்கெட் எடுத்தார், நாகர்கோவில் டிக்கெட் இருக்கு, ஆனால் ட்ராக் வேற. ட்ராக் எல்லாத்தையும் டிக்கெட் இருக்கு. ஞானஸ்நானம் எடுத்தாச்சா? நாங்கெல்லாம் முங்கி வெளியே வரல தெரியுமா? பாஸ்டர் கஷ்டப்பட்டு எங்களை தூக்கி அப்படி ரட்சிக்கப்பட்டாச்சா? எல்லா மீட்டிங்களும் கை தூக்குவேன். ரட்சிக்கப்பட்டாச்சு, அபிஷேகம் பேசி பாப்பமா நீ பாஷை. ட்ராக்கு ஏதோ இங்கதான் ஏதோ ட்ராக்குன்னு டிக்கெட் இருக்குல்ல, டிக்கெட் இருக்கு, டிக்கெட் இருக்கு. ஆமே. அப்போ தேவனுடைய சித்தம் இன்னதென்று இதுதான் காட்ஸ் வில். அது அறியத்தக்க என் மனம் புதிதாகணும். மனம் புதிதாகணும். காட்ஸ் பெர்ஃபெக்ட் வில். சித்தம் தெரியுது, ஆனா அது தெளிவா தெரிய மாட்டேங்குது. அப்போ மனம் புதிதாகணும். நினைவுகளில் தூய்மை, நினைவுகளில் தூய்மை. நமக்கு இன்னும் எத்தனை காலம் இருக்கும் என்று தெரியவில்லை. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமா. இந்த பைபாஸ்ல போகும்போது இந்த சப்வே இருக்கும் பாருங்க. சில ஊருக்கு போறதுக்கு அந்த ரூட் எடுக்கணும். அந்த ரூட் எடுக்க மறந்துட்டா ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வரை சுத்திட்டு வர வேண்டி இருக்கும். இப்படிதான் அபுதாபியில் ஒரு மீட்டிங்ல முடிச்சுட்டு அங்கிருந்து நேரம் துபாய்க்கு ஒரு மீட்டிங் போகணும். நேராக போறோம். போகும்போது அங்க ரோடெல்லாம் நூடுல்ஸ் மாதிரி போட்டிருக்கோம்.
ஒரு நோடு மிஸ் ஆனாலே இன்னொரு கண்ட்ரிக்கு போயிட்டு வர்றது மாதிரி தான் சுத்தணும். நேரம் ஒரு ரோடு மிஸ் பண்ணிட்டாங்க, வண்டி சுத்துது. எரிகோவையாவது 7 தடவை தான் சுத்துனாங்க. நாங்கள் சுத்தி கடைசியில் மீட்டிங் முடியறதுக்குள்ள போய் சேர்ந்துட்டோம். ஒரு ரோடு மிஸ் ஆனா அது நமக்கு டைம் வேஸ்ட் ஆகுது, எனர்ஜி வேஸ்ட் ஆகுது, நம்முடைய நாட்கள் எல்லாம். ஆமா, நான் இவ்வளவு நாள் எல்லாம் என்கிட்ட டிக்கெட் இருக்கு எல்லாம் ரைட்டு, எந்த ட்ராக்ல நிக்கிறோம்? அப்ப அதுக்கு என்ன தேவைன்னா, எனக்கு என் மனம் புதிதாகணும், என்னுடைய எண்ணங்கள் தூய்மையா இருக்கணும். அந்த காலத்தில் ரேடியோலாம் அந்த சேனலை டியூன் பண்றதுக்கே கொஞ்சம் டைம் எடுப்போம். டியூன் பண்ணி இப்போ 100வது சேனல் வைங்களேன், டியூன் பண்ணி 80லேருந்து கொண்டு வருவோம். 80லேருந்து கொண்டு வரும்போது ரொம்ப ஸ்பீடாக கொண்டு வருவோம். அந்த 100 கிட்ட வரும்போது மைன்யூட்டாக டியூன் பண்ணும். அந்த நாய்ஸ் வர கேட்காத அளவுக்கு, சத்தம் கேட்குற அளவுக்கு டியூன் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஓகே. சி, நம்ம லைஃப் இதுதான் என்ன குறித்த காட்ஸ் வில். இது தெரியாம நான் பயணிக்க என்னை அறியாமலே நான் தீட்டுப்பட்டு கொண்டிருக்கிறேன். நாங்க பைபிள் படிக்கலையா, நாங்க ஜெபம் பண்ணலையா, நாங்க சர்ச்சுக்கு போகலையா, நாங்க தசமபாகம் கொடுக்கலையா, நாங்க காணிக்க கொடுக்கலையா, நாங்க சேர் எடுத்து போடலையா, நாங்க வெள்ள போடலையா, எல்லாம் ரைட்டு தான். தேவனுடைய சித்தம் இன்னது என்பதை பகுத்தறிய உங்கள் மனம் புதிதாகணும். மனம் புதிதாகணும். அநேக காரியங்களை பேசும்படி ஆவியானவர் நினைவில் கொண்டு வந்தார். இன்னைக்கு எவ்வளவு நேரம் போகுதோ பேசுறேன். கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரம் அடுத்த பாயிண்ட் பேசுறேன். இந்த எண்ணம், ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்வார் பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். அப்போ எண்ணத்துல ஒரு தூய்மை இல்லாததுக்கு காரணம் என்னவென்று அங்க நடந்த சம்பவத்தை நான் சொல்லவில்லை. ஆண்டவர் மொத்தமா அதை முடிக்கிறார். ஏன் எண்ணம் தப்பா போகுது? தப்பா போகிறது மட்டுமல்ல, தப்பான எண்ணம் என்று ஆண்டவர் சொல்றது தவறாய் புரிந்து கொண்டது. தப்பான எண்ணங்கிறது 2 இருக்கு. ஒன்று தப்பா நினைக்கிறது, இன்னொன்று தவறாக புரிந்து கொள்வது. இந்த 2மே டேஞ்சர். சிலர் தப்பா நினைக்க மாட்டாங்க, ஆனா தவறாய் புரிந்து கொள்வார்கள். உங்ககிட்ட பட்டயம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறார்ல பேதுரு. சொல்ற அந்த 2 கத்தி இருக்கு, வச்சிக்கோங்கிறார். அவ்வளவுதான். எதுக்கு வச்சிக்கோன்னு தெரியாது. சோல்ஜர்ஸ் வந்ததும் இவன் தவறா புரிஞ்சுக்கிட்டான். தவறா புரிஞ்சு என்ன நினைச்சான் அப்படின்னா, பட்டயத்தை இதுக்கு தான் வச்சுக்க சொல்லி இருப்பாரோ, எடுத்து வெட்டிட்டான். வெட்டினதும் பேதுருக்கு ப்ராபசி வருது. என்ன ப்ராபசி? பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தால. என்ன ஆண்டவரே இது? உங்க சித்தம் செய்யறதுக்கு போனா இப்படி இடியே இறக்குறீங்க. இது அவன் தப்பு பண்ணது இல்ல, தவறாக புரிந்து கொண்டது. நம்ம நிறைய தப்பான எண்ணம் இருக்காது, ஆனா எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சு வச்சிருப்போம். ஆமென். புரியும்படி சொல்றேன். சென்னையில் ஒரு குறிப்பிட்ட மீட்டிங் போய் அங்க மெசேஜ் எகிப்தை விட்டு வெளியே வா, எகிப்தை விட்டு வெளியே வா சொல்லிட்டா. ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க அப்படி பாதி உறங்கும். அப்படி கடைசியில் பாஸ்டர், என்ன சிஸ்டர், என் பையன் இப்பதான் எகிப்துக்கு வேலைக்கு போனான், அவனை வர சொல்லட்டான். இது நடந்த சம்பவம். நான் இவ்வளவு கத்தி நான் சொன்னேன், வரவே நீங்களும் போங்க. அவங்களுக்கு ஒரே குழப்பம். நிக்கிறாங்க நின்று, பாஸ்டர் என்ன சிஸ்டர், என் பையன் இப்பதான் 1 மாசம் தான் ஆச்சு, நீங்க வேற எகிப்தை விட்டு வெளியவா இப்பதான் போனான் பாஸ்டர், வர சொல்லட்டும். இல்ல சிஸ்டர், அதாவது எகிப்துங்கிறது அடிமைத்தன வீடு. திருப்பி அதை சொன்னதுதான் திருப்பி சொன்னேன். ஓ அப்படியா? தவறான புரிதல்.
இங்க அதுதான் ஏன் இப்படி நடக்குதுன்னா, உங்களுக்கு என்ன தெரியல தெரியுமா? பைபிள் தெரியல. அப்போ ஒரு காரியம் தெளிவு, நீ பரிசேயனா இருந்தாலும் சரி, சதுசேயனா இருந்தாலும் சரி, வேத பாரகனா இருந்தாலும் சரி, ஜெப ஆலய தலைவனா இருந்தாலும் சரி, உனக்கு பைபிள் தெரியலன்னா உனக்குள்ள தவறான எண்ணங்கள் இருக்கிறது, தப்பான எண்ணங்கள் இருக்கிறது. இது உன்னை தெளிவாய் பயணிக்க விடாது. இது உன்னை தீட்டுப்படுத்தி கொண்டே இருக்கும். சிம்பிளான 3 காரியத்தை சொல்றேன். ஒன்று, read the scripture daily. டெய்லி பைபிள் வாசிக்கணும், தினமும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம். தாவீது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் பரதேசியாய் தங்குகிற வீட்டில் உம்முடைய பிரமாணங்கள் எனது. அப்போ இந்த காரியம் சொல்லும் போது கொஞ்சம் கடினமா இருந்தாலும் தயவு செய்து அது சரியான சென்ஸ்ல உள்வாங்குங்க. என் லைஃப்ல நான் என்னதான் மினிஸ்ட்ரி பண்ணாலும் இந்த டெய்லி பைபிள் ரீடிங்கிறது இல்லைன்னா இந்த தீட்டுப்படுற சிச்சுவேஷனுக்கு பக்கத்தில் வந்துட்டேன்னு அர்த்தம். ஆமே. யாராவது வருஷத்துக்கு ஒருக்கா குளிக்கிறவங்க இருக்கிறீங்களா? கை தூக்க வேண்டாம். ஒருவேளை தூக்கிட்டாங்கன்னா அதனாலதான். இல்ல அதுவும் சூடு டைம்ல எல்லாம் 2 தடவை 3 வாட்டி. நம்ம எங்க போறோம் தெரியுமா? கொஞ்சம் கூட அசுத்தம் இல்லாத இடத்துல வாழ போறோம். கொஞ்சம் கூட இந்த கரைங்கிறது ஒரு டாட் கூட, அதாவது நம்ம என்னதான் தொடச்சாலும் இப்படி கை வச்சு எடுத்து பார்த்தா அழுக்கு வரும். நம்ம ஊரின் விசேஷம். நீங்க என்னதான் தொடங்க, நல்லா தொடச்சிட்டு அடிச்சு பாருங்க, வரும். அங்க வராது. எவ்வளவு அப்படிப்பட்ட இடத்துல சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருடைய சன்னிதானத்துல போய் நிக்க போறோம். அப்ப நம்முடைய மனம் புதிதாகி கர்த்தருடைய சித்தம் இன்னது என்பதை பகுத்தறிந்து அதிலே நாம் பயணிக்கும் போது நாம் மறுரூபமாக்கப்படும். அப்ப இதுக்கு என்ன ஆண்டவரே சொல்ற? வேத வாக்கியங்கள் அறியல, அதனால தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள். நம்ம லைஃப்ல பைபிள் இதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் குறையுதுனாலே ஆபத்தை நோக்கி திரும்பிட்டோம்னு அர்த்தம். ஒரு பெரிய தேவ மனிதர் செயின்ட் ஜெரோம், அவர் அவர் பைபிள் தான் என்னதான் படிச்சாலும் அவருக்கு பைபிளை விட அவருக்கு எது ரொம்ப பிடிக்கும்னா the ரோமன் பிலாசபர் சிசேராவோட பிலாசபி எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இவர் பைபிளை விட அதை ரொம்ப விரும்பி படிப்பாராம். ஒரு நாள் சிக்காயிட்டார். சிக்கானதும் ஒரு சொப்பனம் ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார். அந்த சொப்பனத்தில் என்ன அப்படின்னா, பரலோக கோர்ட்ல போய் நிற்கிறாராம். நிற்கும் போது இவருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்படுகிறது. எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்படுதான்? நீ ஜீசஸை விட சிசேராவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்ததுனால உனக்கு தண்டனைன்னு சொல்லி அங்கே அவருக்கு சாட்டை அடிகள் அடிக்கப்படுவது போன்ற ஒரு சொப்பனத்தை பார்த்தது துடித்து எழும்புகிறார். துடித்து எழும்பி ஆமென். அதுக்கப்புறம் அவர் பைபிளை ரொம்ப படிக்க ஆரம்பிக்கிறார். அவர்தான் முதலாக எபிரேய கிரீக்க மொழியிலிருந்து லட்டின் லாங்குவேஜுக்கு பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ண ஜெரோம். அவர் பைபிளை விட அந்த பிலாசபருடைய அந்த கோட்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி படிப்பார். நம்ம எதை ரொம்ப படிக்கிறோமோ அதால பிடிக்கப்படுவோம். நம்ம அரசியலை ரொம்ப படிச்சா அரசியலால பிடிக்கப்படுவோம். விளையாட்டை ரொம்ப படிச்சா விளையாட்டால பிடிக்கப்படுவோம். சினிமாவை ரொம்ப படிச்சா சினிமாவால பிடிக்கப்படுவோம். பைபிளை ரொம்ப படிச்சா இயேசுவால பிடிக்கப்படுவோம். எதை ரொம்ப படிக்கிறோம்? இந்த பைபிளுடைய விசேஷம் என்ன தெரியுமா? சிலருக்கு பாருங்க, முதல்ல 6 மணிலேருந்தே காத்திருப்பார்கள். எதுக்கு தெரியுமா? பேப்பர். ஒன்ஸ் நீங்க பேப்பரை படிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது
பழசு. ஒரு பேப்பரை திரும்ப திரும்ப யாரும் படிக்க மாட்டோம், ஏன்னா அது பழசு. அதுக்கப்புறம் அந்த பேப்பர் எதுக்கெல்லாமோ யூஸ் ஆகும். நான் சொல்லவில்லை. எந்த ஒரு ஸ்டோரி புக் எடுங்க, ஒன்ஸ் படிச்சுட்டு படிக்கிறது வரை தான் புதுசு. சின்ன வயசுல நாங்க 5 பிள்ளைங்க. எங்க அண்ணன் கொஞ்சம் வளர்ந்தவங்க, மீதி எல்லாருமே. டேவிட் ரொம்ப சின்ன ஆளு. அப்ப நான், தம்பி, தங்கச்சி. அப்போ இந்த சிறுவர் மலர் ஒன்று உண்டு, அது 3 பேரும் படிப்போம். ஆனா ஃபர்ஸ்ட் யார் படிக்கிறா? அதுல என் தங்கச்சி தான். அப்படி ஃபர்ஸ்டே அதிகாலையில் எழுந்து அப்படியே நிப்பா. நாங்க எழுப்பி வர்றதுக்குள்ள சிறுவர் மலரை காணாது. எங்க இன்னும் போடல, நேர கொண்டு போய் அவ படிச்சுட்டு சரி அதை ஃபர்ஸ்ட் படி. ஆனா ஒன்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் அது பழசு. எல்லாமே அப்படிதான் ஒன்ஸ். ஆனா இந்த பைபிள படிக்க படிக்க புதுசு, படிக்க படிக்க ருசிச்சவங்க மட்டும். ஏன்னா இதுல ஒரு ஜீவன் இருக்கு. ஜீவன் நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும்போன் தெளித்திடும் நித்தம் விரும்பும் இதயம் மகிழும், கண்கள் தெளியும், இருண்ட ஆத்மா உயிரடையோ. ஆமே, இருண்ட ஆத்மா உயிரடையோ. சத்திய வேதம் பக்தரின் கீதம், பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டு. சத்தியமே. எங்க அப்பா பைபிள ரொம்ப நேசிக்கிறவங்க. பைபிள்ல எது எங்க இருக்குன்னு எப்ப கேட்டாலும் அடுத்த ஃபியூ செகண்ட்ஸ்ல சொல்லிடுவாங்க. நெட் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ பைபிள்ல. அப்பா இந்த வசனம் எங்க பாருங்க, அது இந்த பேஜில் கீழே இருந்து அப்படி 4வது லைன்ல இருக்கும் பாரு அப்படிம்பாங்க. அவ்வளவு தரம். அவங்களுக்கு கடைசி கொஞ்ச நாள் அந்த கண் பார்வை பிரச்சனை இருக்குது. இப்போ கொஞ்ச நாள் அவங்களுக்கு பைபிள் படிக்க முடியல. அவங்களுக்கு பைபிள் தெரியும். அப்போ அவங்களுக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க சும்மா தெரிஞ்ச வசனத்தை சொல்லிட்டு படுத்திருக்கலாம். ஆனால் அப்படி செய்யாமல் அந்த டைமில் கூட என் மனைவியை கூப்பிட்டு இந்த வசனத்தை எடுத்து வாசிக்க சொல்லி கேட்பாங்க. டெய்லி பைபிள் அது ரொம்ப தேவை, வாசிக்க சொல்லி. நம்ம அநேகர் என்னங்க செய்வோம், அவசரத்தில் படுத்துருவோம், லைட்டை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு இனி எழும்பி லைட்டை போட்டு பைபிள் படிக்கிறதுக்கு தெரிஞ்ச 23ஆம் சங்கீதத்தை சொல்லுவோம். கர்த்தர் நீங்க சிரிக்கிறத பார்த்தா கை தூக்க வேண்டாம். 20 படி சொல்லிட்டு ஆமென். பெருங்கூட்டம் சொல்லுவோம், கொஞ்சம் பேர் அப்படி சொல்ல மாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு அந்த 23 கூட தெரியாது. ஆமென். கடந்த நாள்ல ஒருத்தங்க எனக்கு பைபிள் படிக்க முடியல, எனக்கு ஒரு ஆடியோ பைபிள் கிடைச்சா நல்லா. அவங்க எல்லாம் பைபிள்லாம் பல வருடங்களா படிச்சவங்க. ஆனா கண்ணு வலினால இப்ப பைபிள் படிக்க முடியல. அதான் நம்ம படிச்சாச்சு இல்ல. இதை டேஸ்ட் பண்ணவங்களுக்கு வேற எந்த டேஸ்டும் பிடிக்காது. ஆமென். வெட்டுக்கிளி காட்டுத்தேன் யோவானுக்கு பிடிச்ச டேஸ்ட். வேற என்ன கொண்டு கொடுங்க, நமக்குன்னு ஒரு ஐட்டம் இருக்கு, அவ்வளவுதான். தேவ பிள்ளை. ஹல்லேலூயா. ஆமென். அமுதே உம்மை துதித்திடுவே, தேனிலும் இனிமையே தேவிட்டாமல் சுவை தருமே, தித்திக்கும் நாமமே. ஆண்டவரே இது எனக்கு சுவையப்பா. டெய்லி பைபிள் ரீடிங். நீங்க பரிசுத்தவான்களுடைய வேத அவங்க ரீட் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம பிள்ளைங்க கூட மேரி ஜோன்ஸ்னு ஒரு அம்மாவுடைய ஸ்கிட்டு போட்டாங்க. சின்ன வயசுல இருக்கும்போது பைபிள் வேணுங்கிறதுக்காக மேரி ஜோன்ஸ் தானா கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு
எத்தனையோ மைல் தூரம் டிராவல் பண்ணி, சின்ன வாலிப பிள்ளை, வாலிப ஸ்டேஜை கூட அந்த அதோட இனிஷியல் ஸ்டேஜில் நேர பைபிள் வாங்கலாம் போனா அங்க பைபிள் இல்லை. பைபிள் இல்லைன்னு இந்த அம்மா இந்த பிள்ளைகிட்ட எப்படி சொல்ல, சேர்த்து வச்சுட்டு வரா. உடனே அங்க இருந்தவர் அவருடைய பைபிளையே எடுத்து கொடுத்து அந்த பொண்ணுக்கு சந்தோஷம்னா தாங்க முடியல. கார்ல ஒரு பைபிள், பாக்கெட்ல ஒரு பைபிள், வீட்டில் ஒரு பைபிள், தொட்டில் ஒரு பைபிள், கட்டில் ஒரு பைபிள், கடைசியில் காட்டுக்கு போகும்போதும் ஒரு பைபிள். இப்படி இல்லை, டெய்லி 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 பைபிள் படிக்கிறோமா? நம்ம பார்க்கிறோமா, படிக்கிறோமா? தாவீது எப்படி பைபிள் படிப்பார் தெரியுமா? கண்ணு பூத்து போகிறது வரை, கண்ணு வலிக்கிறது வரை, அப்படி கண்ணு வலிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் க்ளோஸ் பண்ணுவார். தானியேல் எப்படி பைபிள் படிப்பார் தெரியுமா? அறிந்து கொள்ள வேண்டியதை அறிந்து கொள்ளும் வரைக்கும், புரிகிறது வரை பைபிள் படிப்பார். எஸ்ரா எப்படி பைபிள் படிப்பார் தெரியுமா? பைபிள் படிச்சே ஆகணும்னு இருதயத்தை பக்குவப்படுத்தி, எனக்கு ஆராயணும், வேற எந்த டைம், இந்த டைம் வேற எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் இருக்கு. அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாம எப்படி பைபிள் படிக்கிறோம்? ஆமென். போற வழியில அப்படி பார்த்துட்டு வேத வாக்கியங்களை அறியாததினா, read the scripture daily, தினமும் வேதத்தை வாசியுங்கள். இரண்டாவது, listen to the scripture, வேதத்துக்கு செவி கொடுங்கள், செவி கொடுங்கள். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் அதிகமா. பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க, நம்மை சுற்றி யார் இருக்கணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். யாரை நம்ம ரொம்ப லிசன் பண்ண விரும்புகிறோம் என்பது நம்ம பார்க்கணும். யார் பேசுறத ரொம்ப லிசன் பண்ண விரும்புகிறோம்? ஆமென். கர்த்தருடைய தேவனுக்கு அடுத்த காரியத்தை பேசுறவங்களையா, உலகத்துக்கு அடுத்த காரியத்தை பேசுறவங்களையா? யாரை நாம சிலரை இன்னொரு எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றதெல்லாம் சிலருக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். யாரை ஃப்ரெண்டுன்னு சொல்றோம்? யார? இவங்க நம்ம சுத்தி யார் இருக்கணும் நம்ம டிசைட் பண்ணணும். பவுல் போறார் பாருங்க, ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை பார்க்கிறார். அவங்க யூதர்கள், சரி அவங்க கிட்ட போறார், அவங்க வீட்டில் போய் ஸ்டே பண்றார், அவங்கள அக்செப்ட் பண்றாங்க. இந்த பவுல் என்ன பண்றாரு அப்படின்னா, பைபிளை அவருக்கு தெரிஞ்ச சத்தியத்தெல்லாம் சொல்ல 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 ரெண்டு பேருமே அதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட், வசனத்து மேல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். இப்ப பவுல் அங்கிருந்து எங்க போறார் அப்படின்னா, அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கிருந்து சீரியா தேசத்துக்கு போறாங்க. 18 கடைசியில பாருங்கள், சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான், பிரிஸ்கில்லாலும் ஆக்கிலாவும் நாங்களும் வரோம். ஏன்னா இவங்களுக்கு கேட்டு கேட்டு ஆசை தீரல, வசனம் கேட்டு ஆசை தீரல. இதே ஆக்கிலா பிரிஸ்கில்லா வரும்போது அப்பல்லோ என்கிற ஒருவன் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காக பயங்கர தைரியமா வைராக்கியமா பிரீச் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ இவங்க பார்க்கறாங்க, இவனுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா அதனுடைய ஆழம் இன்னும் அவனுக்கு சரியா தெரியல. இவங்க பவுல்ட்ட ட்ரைனிங் எடுத்த ஆட்கள்ல உடனே இவங்க என்ன பண்றாங்க பாருங்க. அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை வாசியுங்கள். ஜெபாலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் அவன் பேசினதை கேட்டு அவனை சேர்த்துக்கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து இன்னும் இருக்குப்பா அவங்களுக்கு. அதாவது நல்ல வெரி குட் லிசனர்ஸ் இருக்கிறாங்க தெரியுமா, நல்ல வேர்ட் ஆஃப் காட் கேட்கிறவங்க இருக்கிறாங்க தெரியுமா. அவங்க இன்னொருத்தங்கள்ட்ட பழகும் போது வார்த்தைகள் தான் அதிகமா வரும். அது மாத்திரமல்ல, கொரிந்தியருக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறார் இந்த குடும்பத்தை பற்றி. 1 கொரிந்தியர் 16:19 வாசியுங்கள். ஆசியா நாட்டில் உள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.
ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாளும் பிரிஸ்கில்லாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட. கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க வீட்டையே சர்ச்சை மாத்துறாங்க. அதாவது நிறைய இடத்துல நிறைய பேர் பண்றாங்க. நம்ம சர்ச்சில் கூட நிறைய பேர் பண்றாங்க. வீக்லி ஒன்ஸ் தெரிஞ்சவங்களை கூடி வர வைத்து, பக்கத்தில் இருக்கிறவங்களை கூடி வர வைத்து, தாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்தை போதிக்கிறது. இது உண்மையிலே என்னுடைய ஆசையெல்லாம் ஒவ்வொரு வீடும் அப்படி மாறணும். இது வெளியே பெரிய போர்டு, நாய்கள் ஜாக்கிரதை, வந்தா கடிப்பு. உள்ள நாயே இருக்காது, இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. என்ன கணக்கில் போட்டா. கிங்டம் ஆஃப் காடுக்கு நானும் என் குடும்பமும் கர்த்தர் எனக்கு தந்த வீடும் எந்த அளவுக்கு யூஸ் ஆகிருக்கிறோம். இவங்கெல்லாம் கொஞ்ச நாள் பவுல ஸ்டே பண்ண வச்சாங்க. வசனத்தின் தாக்கம். இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லாவை பவுல் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றார் தெரியுமா? ரோமர் 16வது அதிகாரம் 3வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் என் உடன் வேலையாட்கள். ஊழியத்தில் அன்பு சபையே, ஆமா, நம்முடைய குடும்பம் இப்படிதான் இருக்கணும். ஊழியத்தில் ஏதாவது ஒரு வகையில் குடும்பமா இணைந்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நமக்கு எதுக்குப்பா? இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னா, வசனத்தின் மேல அந்த ஈர்ப்பு இல்லாம போயிட்டு. பெரோயா பட்டணத்தாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையா வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தது. அதாவது மனோவாஞ்சையானா, ஒருத்தங்க பிரீச் பண்ணும்போது ஒருத்தங்க லிசன் பண்றதை பார்த்தாலே தெரியும் இவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்கறாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்கறாங்க, தெரியும். இப்படி மனோவாஞ்சை கேட்கறவங்க என்ன பண்றாங்களாம்? வீட்டில் போய் வேத வாக்கியங்களை எப்படி ஆராய்ந்தா? டெய்லி. எல்லாரும் சொல்லுங்க, டெய்லி. இதனால அவங்க எப்படி மாறுறாங்களா தெரியுமா? தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகள். பைபிளை டெய்லி ஆராய்கிறவனுடைய கேரக்டர்ஸ் சேஞ்ச் ஆகுது. அதனால உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க முன்னாடி குப்பை கிடக்கு, கோல்டு கிடக்கு. எதை எடுப்போம்? சொல்லுங்க. கோல்டு. அப்ப ஏன் குப்பை எடுக்கிறோம்? போன்ல நிறைய கோல்டு இருக்குல்ல, அதுல நிறைய டைமண்ட் இருக்குல்ல. அதுக்காக இன்னைக்கு தங்கம் விலை. நான் சொல்றத இதுல என்ன பார்க்கணும்? எவ்வளவு நல்ல காரியங்கள் இருக்கிறது, எவ்வளவு நல்ல காரியங்கள் இருக்கிறது, எவ்வளவு எத்தனை பரிசுத்தவான்கள். சபையே, வேதம் கொடுக்கிற எச்சரிப்பில் உண்டு என்ன தெரியுமா? வசனம் கிடைக்க கூடாத பஞ்சகாலம் வரும். ஆமே. எல்லா டோரையும் ஒரு நாள் சாத்தான் க்ளோஸ் பண்ண போறான். வசனம் கிடைக்க கூடாத பஞ்சகாலம். ஏன்னா சாத்தானுக்கு பெரிய சவாலே சபைதான். பாதாள வாசல்கள் அதை மேற்கொள்ளாது, சபைதான். Read the scripture daily. Listen to the scripture daily. ஏதோ கொஞ்ச நேரமாவது வார்த்தையை கேட்கணும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. வசனம், நீங்க வசனத்தோடு பழக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு வகையில மினிஸ்ட்ரி பண்ணுவீங்க. நீங்க குடும்பமா, உங்க வீடு, ஏதோ ஒரு வகையில, எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேர் கடந்த நாள்ல ஒரு சகோதரி சொன்னாங்க,
அவங்க வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க, பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஒரு சின்ன ஃபெலோஷிப்பை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 800 பேர் இந்த ஃபெலோஷிப்பில் இருக்கிறாங்களாம், ஐடி ஃபீல்டில். இப்படி இருக்கிறாங்க. டாக்டர்ஸ் எத்தனை பேர் ஃபெலோஷிப்பை கிரியேட் பண்ணி, அவங்களுக்கு டாக்டர்ஸ் தெரியும், அவங்களுக்கு எப்போ ஃபோன் வரும் தெரியாது, பாதி ராத்திரிக்கும் ஓடி போவாங்க. ஆனால் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, நம்ம ஊரில் இருக்கிறாங்க. ஆமாம். இப்படி ஒவ்வொரு ஃபீல்டில் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க. நாம ஏதாவது ஒரு வகையில் கர்த்தருடைய வசனம் வெளிப்படத்தக்கதாய் நாம கொடுக்கிற ஸ்பேஸ் என்ன? எத்தனை பேர் திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களை கூப்பிட்டு சின்னதாக ஒரு விருந்து வச்சு, ஏன் அவங்க கிட்ட காஸ்பலை சொல்லக்கூடாது? இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லாவை பாருங்கள். இவங்க பரம்பரை பெந்தேகோஸ்தேக்காரங்க கிடையாது, பரம்பரை கிறிஸ்தவர்கள் கிடையாது. பவுல் கொஞ்ச நேரம் வசனத்தை டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமென். கர்த்தர் தான் எனக்கு எல்லாம் தருகிறார். பாடுமே, நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல். நன்றி சொல்லிட்டு போனா மட்டும் போதாது, ஏதாவது ஒரு வகையில் விரும்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். விரும்புறவங்க மட்டும். நான் கம்பல் பண்ணல, ஆண்டவரே, அப்ப நானும் என் குடும்பமும் நீர் எனக்கு தந்த வீடும் ஏதாவது ஒரு வகையில் உம்முடைய வசனம் வெளிப்பட ஆண்டவரே, அப்பா பயன்படணும் ஆண்டவரே. உண்மையா ஜெபம் பண்ணீங்கன்னா சீக்கிரம் நடக்க போகுது. இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய பீடத்திலிருந்து இதை சொல்றேன். விரும்புறவங்க தான். ஆண்டவர் வந்து கதவை திறந்தெல்லாம் உள்ள வர மாட்டார், கதவை தட்டுவார், திறந்தா வருவார், திறக்கலையா கிளம்பிடுவார். அவ்வளவுதான். கொஞ்சம் டிலே பண்ணா கூட கிளம்பிடுவார். இதான் என்ன ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வசனத்தோடு நெருக்கம் இது நம்மை மறுரூபப்படுத்தும், புதிதாக்கும். மூன்றாவது, எம்ப்ரேஸ் தி ஸ்கிரிப்சர். வேதத்தை தழுவுங்கள். இதுதான் சத்தியம்னு தெரிஞ்சிட்டுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் பொய்யை டேஸ்ட் பண்ண போகாதீங்க. ஒரு பாத்திரத்தில் பால் இருக்கு, இன்னொரு பாத்திரத்தில் விஷம் இருக்கு. சொல்லியாச்சு, இது பால் இது விஷம். எதை எடுப்போம்? இல்லை, நான் டேஸ்ட் பண்ணி தான். டேஸ்ட் பண்ணுவோமா? உலகம் சொல்லும் களவும் கட்டுமர. பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. பைபிள் சொல்லுது, பொல்லாங்காய் தோன்றுகிறதை விட்டுரு. அது விஷம்னு தெரிஞ்சா விட்டுரு. அங்க போய் ஆண்டவரே காப்பாற்றும். உம்முடைய நாமத்தினாலே விஷத்தை குடிப்பார்கள், ஒன்று ஆகாது. ஆகும். 4வது நாள் ஸ்தோத்திர கூட்டம் நடக்கும். இப்படிதான் அமெரிக்காவில் அதாவது சர்ப்பங்களை எடுப்பார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல. ஒரு சர்ச்சில் சர்ப்பத்தையே கொண்டு வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. பாஸ்டருக்கு அடுத்த நாள் அடக்காராதன. அது உங்க நாமத்தினால் உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. தெரியுது, ஆண்டவர் சொல்றார். சத்தியம் என்னதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பைபிளை ரீட் பண்ணுங்க, பைபிளை கேளுங்க, பைபிளை தழுவுங்க. சங்கீதம் 26:1-2 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? அக்காலத்திலே ஏசாயா 26:1-2 அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணும். அடுத்த வசனத்தை பாருங்கள். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். அதான் நீதியுள்ள ஜாதி. வெளிப்படுத்தல் 1:3 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும். இப்படி எழுதியிருக்குல்ல. இனி வெளிப்படுத்த விசேஷம் முடியும் போது எப்படி எழுதியிருக்கிறது? 22:7 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள வசனங்களை. இங்க வாசிக்கிறவன் கேட்கிறவன் லிஸ்ட் எல்லாம் அவுட் ஃபில்டர் பண்றாங்க. இந்த வாசிக்கிறது இருக்குல்ல, பரலோகம் வைக்கிற இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் ரவுண்ட். கேட்கிறது இருக்குல்ல, செகண்ட் ரவுண்ட்.
ஃபைனல் ரவுண்ட் என்ன தெரியுமா? கை கொள்ளுறது. சிலர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல செலக்ட் ஆனதுமே லட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல, ஃபைனல் ரவுண்ட் இருக்கிறது. ஆண்டவர், அன்னைக்கு நீங்க வாசிக்கிறவன் பாக்கியவான் சொன்னீங்களே ஆண்டவர், நான் அதனால ஒரே வாசிப்பு. சர்ச்சில் நாதான் பைபிள், வீட்டில் நாதான் பைபிள், சொந்தக்காரன் எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் நாதான் பைபிள். அது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நீ செலக்ட் ஆயிட்டப்பா. அடுத்து கேட்கிறேன், ஆண்டவரே நான் கேட்கிறது உங்களுக்கு தெரியுமா ஆண்டவரே, நான் வசனம் கேட்டுதான் தூங்குறதே. அது செகண்ட் ரவுண்டுப்பா. ஃபைனல் ரவுண்ட் என்ன? கை கொள்ளுகிறவன். 1:3 3 சொல்லப்பட்டிருக்கிறது. 22:7 ஒன்னே ஒண்ணுதான். எப்படி ஃபில்டர் பண்ணி ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இந்த பூமியை விட பல மடங்கு பெரியது பரலோகம். அதே நேரத்தில் பெருசா இருக்குன்னு சொல்லி எல்லாரையும் சேர்க்க மாட்டார். பரலோகத்தில் ஜெயிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இடம், பரிசுத்தவான்களுக்கு மட்டுமே இடம். எனவேதான் 8வது வசனத்திலே சொல்லுகிறார், அநியாயம் செய்கிறவன் இன்னும், அது எந்த வசனம்? 11 அநியாயம் செய்கிறவன் செய்யட்டும், இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன். அடுத்த வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அவன் அவனுக்கு. இது ரொம்ப முக்கியம். பயத்தோடு கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்தோடு களி கூறுங்கள். இன்னைக்கு அந்த கிருபையின் முகத்தை பார்த்து நாம் கொஞ்சுகிறோம், டேடிங்கிறோம், அப்பாங்கிறோம். நியாயாதிபதியாய் அவர் இருக்கும்போது அணிக்க முடியாது, பார்க்க முடியாது. ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால எல்லாம் சொல்லி தப்ப முடியாது. எனவே ஒரு தேவ பிள்ளை இந்த வசனத்துக்கு எந்த அளவுக்கு நெருக்கமாய், வேதம் சொல்லுகிறது, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். எனவே தான் பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 10:5 அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும், இந்த வேர்டை ரொம்ப கவனிங்க, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம். அதன் அர்த்தம் என்ன? பவுல் எப்படி பிராக்டிஸ் பண்றாரு பாருங்க. ஏதாவது தவறான எண்ணம் வருதுனாலே உடனே ஜீசஸ் நினைச்சிருவார். இயேசுவை பவுல் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது எப்படி தெரியுமா? என்னை ஏன் துன்பப்படுத்தின? அப்போ நான் தீமையை நோக்கி திரும்புறேன்னா யார் கஷ்டப்படுறா? இயேசு. நம்ம எல்லாம் எப்படி எப்போ இயேசுவை நினைப்போம் தெரியுமா? செய்யறதெல்லாம் செஞ்சு பவுல் 3 தடவை மறுதலித்து முடிந்த பிறகு நினைச்சு அழுதான். அப்படியல்ல, எண்ணங்கள். பைபிள் என்ன சொல்லுது பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரசங்கி 3:17. பிரசங்கி 3:17 சகல எண்ணங்களையும் செய்கைகளையும் இனி இருக்கிறபடியா சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் என்று என் உள்ளத்தில், அதாவது செய்கைகளை மட்டும் அவர் நியாயம் தீர்க்க மாட்டாராம், எண்ணங்களை. பரிசேயனுடைய செய்கைகளை மட்டும் நியாயம் தீர்த்திருந்தால் அவனை நீதிமான் என்று சொல்லி இருப்பார். எண்ணங்களையும் நியாயம் தீர்த்ததுனால அவனை நீதிமான் என்று அக்செப்ட் பண்ணல. பழைய ஏற்பாட்டில் ஒரு ஸ்திரீயோடு பாவம் பண்ணினால் தான் விபச்சாரம். இயேசு வந்து சொன்னார், நீ அவளை இச்சையா பார்த்தாலே விபச்சாரம். அப்ப பாவம் பண்றது எப்படி தப்போ அதே போல எண்ணத்தில் இச்சையா பார்க்கிறது இருக்குல்ல, அதுவும் தப்பு. ஆண்டவருடைய பார்வையில் இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் உண்டாம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, அப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் வரும்போது உடனே நாங்க சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நினைத்து அவருக்கு இதை கீழ்ப்படுத்துகிறோம். தாவீது சொல்றாரு,
65வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், அக்கிரம விஷயங்கள் என்னில் வல்லமை கொண்டு எப்படி மிஞ்சி மிஞ்சி வல்லமை கொண்டது. வல்லமை கொண்டது. என்ன ஒரு எப்படி சொல்றாரு பாருங்க. அக்கிரம விஷயம் வந்து மிஞ்சி வல்லமை கொள்ளுதுன்னு என்ன தெரியுமா? இது செஞ்சே ஆகணும். சில நினைவுகள் வரும், அப்படி இப்படி போயிடும். ஆனா சில நினைவுகள் நமக்குள்ளே வந்து நம்மளை செய்ய வச்சிரும் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்ல இருக்கிறார் தாவீது. அப்படி இருக்கும்போது அவர் அதை எப்படி அதுல வெளியே வரார் பாருங்க. சங்கீதம் 32:5, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். ஆண்டவரே, ஆண்டவர் இப்படிப்பட்ட தப்பு பண்ண தோணுதுப்பா, இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறேன்ப்பா, இப்படி எல்லாம் எனக்குள்ள தோணுதுப்பா. அதெல்லாம் யார்கிட்ட சொல்றாரு? கர்த்தர்ட்ட சொல்றாரு. இந்த 2 வசனத்தையும் ஒரே லைன்ல சொல்றேன். ஒன்று சிறையாக்கு, இல்லை என்றால் ஆமென். ஒன்று சிறைப்படுத்து, முடியவில்லையா அதனை ஜெபமாக்கு. ஒன்று சிறையாக்கு, முடியலையா அதை ஜெபமாக்கு. பவுல் சிறையாக்கினான், தாவீது ஜெபமாக்கினான். பவுலும் ஜெயித்தான், தாவீதும் ஜெயித்தான். தாவீது எப்படி ஜெயித்தான்? உரியா பத்சேபாள் மேட்ரு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு சங்கீதம் பாடுவார் பாருங்க. அப்படியே சொல்றார். யாருங்க இப்படி சொல்லுவா? நான் துர்க்குணத்தில் உருவானேன்னு சொல்றார். நம்ம அந்த வசனம் படிச்சாதான் சொல்லுவோமே தவிர இப்படி சொல்லுவோமா? ஆண்டவரே, பிறப்புல இருந்தே நான் சரியில்லை ஆண்டவரே. யாருங்க சொல்லுவா இப்படி? இல்லைன்னா எனக்குள்ள ஏன் இப்படிப்பட்ட அக்கிரம விஷயம் இருக்கணும்? நான் சரியில்லைப்பா, நான் சரியில்லை. ஆமென். ஓப்பன் ஆக்குறான், ஜெபமாக்குறான். பவுல் சிறையாக்குறான், தாவீது ஜெபமாக்குறான். சிறையாக்க முடிஞ்சா சிறையாக்கு, சிறையாக்க முடியலையா ஜெபமாக்கு. அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? பிற்காலத்தில் தாவீதை குறித்து எழுதும் போது 1 ராஜாக்கள் 15:5 வாசிக்க வேண்டாம். இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்றை தவிர எல்லாவற்றிலும் அந்த ஒரு காரியம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தாவீது லைஃப்ல கரைய வரல. தாவீது வயது சென்று முதிர் வயதாகி பெட்ல இருக்கிறார். அவருக்கு குளிருது, அவருக்கு இப்ப அனல் தேவை. ஆமென். எவ்வளவோ பெட்ஷீட்டை போட்டு பார்க்கறாங்க, அனல் உண்டாகல. உடனே அந்த அவரை பராமரிக்கிறவங்க என்ன தீர்மானிக்க, ஏன்னா ராஜா அல்லவா, உடனே தேசத்துல ஒரு அழகான ஒரு கன்னிகையாக ஒரு ஸ்திரியை கொண்டு வராங்க. எதுக்கு தெரியுமா? ராஜாவுக்கு அனல் உண்டாக்கணும். வேதம் சொல்லுகிறது. அப்படி இருந்தும் தாவீது அவளை செய்யவில்லை, ஜெயிச்சிட்டாரு.